1984 இந்து முன்னணி அமைப்பாளர் ராமகோபாலன்ஜி இருக்காங்க பாத்தீங்களா. அவங்கள கோயம்புத்தூர்ல ஒரு கூட்டத்துல பொதுக்கூட்டத்துல கலந்து பேசிக்கிட்டு அங்க இருந்து அவர் மதுரைக்கு போகும்போது மதுரை ரயில் நிலையத்தில் வச்சு வெட்டி. இவன் கூட இவனுடைய ஒரு தோழன் ஒருத்தர், அந்த தோழன் தான் யாரு அப்படின்னா ஜவாஹர் இல்லா. ஆட்கள் எல்லாம் பாத்துடுங்க, எம்எல்ஏ. இப்போ ஜவாஹர் இல்லா வந்து பாபநாசம் தொகுதியினுடைய எம்எல்ஏ, பேராசிரியர் வேற. அந்த புண்ணாக்கு அந்த அமைப்புக்கு ஒரு பேர் வைக்கணும்ல, அந்த பேரை வச்சாலே ஜவாஹர் இல்லா தான். அந்த ஆளு பயங்கரவாதியா இல்லையா? இப்ப எம்எல்ஏ இருக்காருங்க. ஜவாஹர் இல்லாவுடைய கட்சி தான் வந்து மனிதநேய மக்கள் கட்சி. எவ்வளவு பெரிய பித்தலாட்டம் பாருங்க. 1993 இதை ஆரம்பிச்சு அடுத்த வேலை முதல்ல செய்த வேலை என்ன அப்படின்னா RSS அலுவலகத்தை குண்டு வைப்பு. 98 பிப்ரவரி 14 கோவையை சல்லடைய தொலைச்சிட்டு. அது யாருக்கு வச்சது? அத்வானிக்கு வச்சது. அத்வானி அவர்களுக்காக வைக்கப்பட்ட இந்த சதி திட்டத்துல 58 பேர் செத்தாங்க, 240 பேர் காயமடைந்தாங்கன்னு நான் சொன்ன பாத்தீங்களா. 18க்கு மேற்பட்ட இடத்துல வந்து கோயம்புத்தூர்ல வச்சிருக்காங்க. எல்லாம் பஜார் ஏரியா, முக்கியமான பகுதிகள். அந்த மாதிரி இருந்த பிறகு கூட ஒரு முஸ்லீம் கூட சாகலாது. எப்படிங்க? 2013 அந்த ஆள் வந்து ஜெயில தான் கிடந்தார். அப்படி இருந்த பிறகும் இந்த அல்வுமாங்கிற அந்த அமைப்பு மூலமாக ஜெயில இருந்தே செயல்படுத்தி பெங்களூர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு குண்டுவெடிப்பை அரங்கேற்ற. விடுதலை என்னும் மகத்தான உரிமையை பெற துடித்த அப்பா விடுதலைக்காக போராடினான் அந்த நாய். கேவலமா இல்லையா இது? முதல்ல திருத்தப்பட வேண்டியது இந்த சீமான், அப்புறம் வந்து இந்த திருமாவளவன், இந்த மாதிரிப்பட்ட எச்ச தலைவர்களை தான் முதல்ல நம்ம வந்து திருத்தம். சுன்னத்தே பண்ணனா கூட சீமானுக்கு ஒரு முஸ்லீம் ஓட்டு போட போறது இல்லை. இதுதான் யதார்த்தம். 1998 கோவையில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவங்களில் வழக்கில் சேர்க்கப்பட்டு ஆயுள் தண்டனை பெற்றார். யாரு? கோவையில் நடந்த குண்டுவெடிப்பு நடத்தினது யாருடா? அதை சொல்லு முட்டா பயல. முதல்ல அதை சொல்லு. கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு நடத்தினது இவன் தானே. சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம். நான் எழுதி திரு அண்ணாமலை IPS அவர்களால் வெளியிடப்பட்ட மோடியின் தமிழகம் புத்தகம் இதுவரைக்கும் வாங்காதவங்க வாங்கி படிங்க. வாங்கினவங்க பைசா அனுப்பாம இருந்தீங்கன்னா ரூபாயை அனுப்பிதாருங்க. ரூபாய் அனுப்பி அட்ரஸும் அனுப்பி விட்டு உங்களுக்கு புத்தகம் இது வரைக்கும் கிடைக்கல, ஒரு 4-5 நாளைக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்காம இருக்கு அப்படின்னா கட்டாயம் எனக்கு வந்து தகவலை தெரிவிங்க. கண்டிப்பாக மோடியினுடைய கரத்தை வலுப்படுத்துவதற்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன முயற்சி அப்படின்னு சொல்லி நான் இதை செய்துட்டு இருக்கேன். நிச்சயமாக நீங்க வாங்கணும். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மோடியினுடைய கரத்தை வலுப்படுத்துகிற வகையில் திரு அண்ணாமலை IPS அவர்களை வந்து தமிழகத்துக்கு முதலமைச்சர் ஆகக்கூடிய ஒரு சின்ன முயற்சியில் அதுக்கு ஒரு சின்ன அணில் செய்த மாதிரி நம்மளும் ஒரு சின்ன பங்களிப்பை நம்ம செய்யணுங்கிறது இந்த நோக்கமாக இந்த புக்கு வந்து அமையும்னு நான் நம்புறேன். நிச்சயமாக நீங்க வாங்கணும் இந்த புக்கு. இது வரைக்கும் வாங்காதவங்க கண்டிப்பா வாங்கி படிங்க. அதே மாதிரி மற்ற இந்த திராவிடியா மகன்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நம்ம நல்ல பதிலடி கொடுக்கறதுக்கு இது நல்லா இருக்கும். மோடி தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணாரு, அதை எப்படியெல்லாம் இவங்க மறைச்சாங்கிற விஷயங்கள்லாம் இந்த புக்கில் நான் வந்து சொல்லியிருக்கேன். இந்த புக்கினுடைய விலை வந்து 350 ரூபாய். தமிழகத்தில் பாண்டிச்சேரியில் இந்த புக்கை வாங்கினா கொரியர் செலவு சேர்த்து 400 ரூபாய். மற்ற மாநிலங்களில் வாங்குறதுக்கு ஒரு புக்குக்கு வந்து 450 ரூபாய் கொரியர் செலவு உட்பட. வாட்ஸ்அப்பில் வந்து அட்ரஸ் அனுப்பிவிடுங்க. ஜிபே அல்லது ஃபோன்பே மூலமாக பணத்தை நீங்கள் அனுப்பிடலாம். நம்பரை சொல்கிறேன், நோட் பண்ணிவிடுங்க. 9092356441 9092345641. இதுதான் வந்து ஜிபே நம்பர், இதுதான் ஃபோன்பே நம்பர், இதுதான் வாட்ஸ்அப் நம்பர். வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் அனுப்பிவிடுங்க. எத்தனை புக்குங்கிறத மென்ஷன் பண்ணி சொல்லுங்க. ஃபோன்பே அல்லது ஜிபே மூலமாக பணத்தை நீங்கள் அனுப்பிடலாம். கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு குற்றவாளி முஸ்லீம் பயங்கரவாதி அல்வுமா பாட்ஷா இருக்கான் பார்த்தீங்களா, அவனை பற்றி கூட நான் இதில் எழுதியிருக்கேன். அதாவது வந்து கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பை பற்றி நான் இதில் குறிப்பிட்டிருக்கேன். 58 பேர் செத்தது இதில் நம்ம குறிப்பிட்டிருக்கோம். 240க்கும் மேற்பட்டவங்க காயமடைஞ்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கோம். அந்த குண்டுவெடிப்பில் இன்னமும் 2 பேர் தலைமறைவாக தான் இருக்கான். அந்த பயங்கரவாதிகளுடைய இது கூட நம்ம வந்து இதில் குறிப்பிட்டிருக்கோம். இது மாதிரி இந்த இங்கே வைக்கும் போராட்டம் வீரர் ஈவேரான்னு சொல்லி இங்கே கட்டமைச்சிட்டு இருக்காங்கல்ல, அது என்ன அது 604 நாள் நடந்த ஒரு போராட்டம். அதில் 2 தடவை போயிட்டு வந்தவர் தான் ஈவே ராமசாமி நாயக்கர். அவர் வைக்கம் போராட்ட வீரர் ஆயிட்டாரு. அது எப்படிங்கிறது அதை பற்றியும் கூட, அது ஆலய நுழைவு போராட்டங்கள், இது சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் நம்ம நிறைய இதில் குறிப்பிட்டிருக்கோம். அதனால கட்டாயம் நீங்கள் இதை வாங்கி படிக்கணும். அதாவது எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வாஞ்சிநாதன் இருக்கார் பார்த்தீங்களா, அவரை பற்றியும் குறிப்பிட்டிருக்கோம். அவரை வந்து அவருடைய நினைவு நாள், பிறந்த நாளைக்கு ஒரு ஃபோட்டோ வச்சு அதுக்கு ஒரு பூ மாலையை போடுறதுக்கு கூட துப்பு கட்ட ஒரு முதலமைச்சர் நமக்கு கிடச்சிருக்கார். போட மாட்டாங்க. ஆனால் அங்கே வந்து செங்கோட்டை பக்கத்தில் 140 பேர் வேணால் போட்டு கிடப்பாங்க. அதே மாதிரி வந்து பூலித்தேவனுடைய பிறந்த நாள், நினைவு நாள், இந்த மாதிரி வரும்போது அந்த பகுதியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 140 பேர் போட்டு வச்சுருவாங்க. இப்படி ஒரு கேவலமான அரசாங்கத்தை நம்ம பார்க்கவே முடியாது. நம்ம இதை தான் தொடர்ந்து காலகாலமாக செய்துட்டு இருக்காங்க. ஒரு வெள்ளைக்காரன் கலெக்டர் சுட்டு கொன்ன வாஞ்சிநாத ஐயர், அவர் ஐயருங்கிற ஒரே காரணத்தினால அவரை வந்து ஒரு ஜாதி வெறியனாக கட்டமைச்சு அவருடைய பிறந்த நாள், நினைவு நாளைக்கு அரசாங்கம் சார்பில் ஒரு மரியாதை கூட கிடையாது. ஒரு முதலமைச்சர், துணை முதலமைச்சர், MP, MLAக்கு எதுக்கு இருக்காங்கன்னு தெரியல.
பண்ணவே மாட்டாங்க. ஆனால் கோயம்புத்தூரில் அல்உம்மாங்கிற பயங்கரவாத முஸ்லீம் பயங்கரவாத அமைப்பை ஏற்படுத்தி அதில் இருந்து கோவை குண்டுவெடிப்பை நிகழ்த்தி அதன் மூலமாக 58 பேர் சாவது காரணமாக இருந்தவன், இன்னும் நிறைய குற்றங்களை செய்தவன், பயங்கரவாதம் நிறைய செய்தவனை 1.5 வருஷமா அவனை அதாவது பரோல் கொடுக்குறேன்னு கொடுத்து நீட்டி கொண்டு போயிட்டு இப்போ அவன் செத்து போயிட்டான். அதுக்கு ஊர்வலம் நடத்த அனுமதி கொடுத்துருக்காங்க. ஆர்எஸ்எஸ் இந்த நாட்டை தேசத்தை தெய்வமாக கருதக்கூடிய அமைப்பு ஒரே அமைப்பு ஆர்எஸ்எஸ் தான். பாக்கி எல்லாம் களவாணி கும்பல், பாக்கி எல்லாம் தேச துரோக அமைப்பு. இந்த நாட்டுக்கு எப்படியெல்லாம் இடைஞ்சல் பண்ணணும், எப்படியெல்லாம் கெடுக்கணும், நம்ம நாட்டு வளர்ச்சியை எப்படி தடுக்கணும், நம்ம நாட்டை எப்படி பிரிவினைவாத பிரித்து துண்டு ஆக்கணும், இப்படிப்பட்ட சித்தாந்தம் உள்ள அமைப்புகளும் கட்சிகளும் தான் இருக்குது. ஆர்எஸ்எஸ்ங்கிற ஒரே ஒரு அமைப்பு தான் தன்னை அர்ப்பணிச்சுட்டு முழுக்க இந்த நாட்டுக்காக அர்ப்பணிச்சிருக்கு. ஆனால் அந்த அமைப்புக்கு பேரணி நடத்துக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அனுமதி வாங்கிட்டு வர வேண்டியதாக இருக்குது. அதுக்கு பிறகு 1008 அதுக்கு பிறகு அனுமதி கொடுக்கல. பழையபடி கோர்ட் ஒரு கொடுத்த பிறகு போன வருஷம் கொடுத்தாங்க. போன வருஷம் இந்த வருஷம் கொடுத்தாங்க. ஆனால் இந்த வீணா போனவன் இந்த பயங்கரவாதி அவனை ஒரு பெரிய தியாகியாக சித்தரித்து நல்ல வேலைங்க. நேற்றுக்கு திமுக கொடியை அரக்கம்பத்தில் கெட்டலைங்க, அவ்வளோதாங்க வித்தியாசம். பாக்கி எல்லாம் செஞ்சு விட்டாங்க. இதில் சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லணும். இதில் அதாவது சையது அகமது பாஷா இதான் அவனுடைய முழு பேர். அதாவது அல்உம்மா பாஷான்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஐஎஸ்ஏ பாஷா அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த பாஷாவுடைய முழு பேர் சையது அகமது பாஷா. இவன் 1984 இந்து முன்னணி அமைப்பாளர் ராமகோபாலன்ஜி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள கோயம்புத்தூரில் ஒரு கூட்டத்தில் பொதுக்கூட்டத்தில் கலந்து பேசிக்கிட்டு அங்கேருந்து அவர் மதுரைக்கு போகும்போது மதுரை ரயில் நிலையத்தில் வச்சு வெட்டின இந்த அயோக்கியம் இந்த பயங்கரவாதி பேர் பாஷா. இவன் கூட இவனுடைய ஒரு தோழன் ஒருத்தர். அந்த தோழன் தான் யார் அப்படின்னா ஜவாஹர் இல்லா. ஆட்களெல்லாம் பார்த்துடுங்க, எம்எல்ஏ. இப்போ ஜவாஹர் இல்லா பாபநாசம் தொகுதியினுடைய எம்எல்ஏ. இந்துக்காரெல்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டு அந்த ஆளை எம்எல்ஏ ஆக்கி வச்சிருக்காங்க. என்ன கருமம்னு தெரியல இது. அவர் ஜவாஹர் இல்லா பேராசிரியர் வேற அந்த புண்ணாக்கு. 2 பேரும் சேர்ந்து 1993 அல்உம்மாங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தினாங்க. அல்உம்மா அப்படிங்கிற ஒரு முஸ்லீம் பயங்கரவாத அமைப்பை தோற்றுவித்தார்கள். எங்க கோயம்புத்தூர்ல இதுக்கு விதை போட்டு அங்கே தொடங்கினாங்க. தொடங்கினது மட்டும் இல்லை, அல்உம்மா அப்படிங்கிற அந்த பேர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த அமைப்புக்கு ஒரு பேர் வைக்கணும்ல, அந்த பேரை வச்ச ஆளே ஜவஹர் இல்லா தான். அந்த ஆள் பயங்கரவாதியா இல்லையாப்போ? இப்போ எம்எல்ஏ இருக்காருங்க, எப்படிங்க சாத்தியமாகுது? அவ்வளவு எத்துவாளித்தனம். வாங்க அடுத்த விஷயத்துக்கு வரேன். இதுக்கு இப்போ இந்த ஜவஹர் இல்லாவுடைய கட்சி தான் மனிதநேய மக்கள் கட்சி. எவ்வளோ பெரிய பித்தலாட்டம் பாருங்க. 93 இதை ஆரம்பிச்சுக்கிட்டு அல்உம்மாவை ஆரம்பிச்சுட்டு இது பயங்கரவாத செயலை செய்யறதுக்காகவே ஆரம்பிச்சுட்டு குண்டு வைப்பு கொலை பண்ணுறது இதுதான் என்னுடைய செயல் திட்டம்னு சொல்லி முடிவு பண்ணி ஆரம்பித்து எல்லாம் பண்ணி வச்சுட்டு என்னமோ ஒரு யோக்கிய சிகாமணி அமைப்பு வேணும்னு சொல்லிட்டு மனிதநேய மக்கள் கட்சி. இப்போ மனிதநேய மக்கள் கட்சி என்னதையும் மக்கள்கிட்ட அரசியல் கட்சின்னு காணிச்சுக்கிடும். வெளிநாட்டில் இருந்து நிதியெல்லாம் சட்டத்துக்கு புறம்பாக கொண்டு வந்த வழக்கு இன்னமும் தீர்ப்பு சொல்லாமல் இருக்கு. ஜவாஹர் இல்லா வெளிநாட்டில் இருந்து கோவை குண்டு வெடிப்புக்கே அந்த ஆள் தான் பணத்தை வெளிநாட்டில் இருந்து கொண்டு வந்திருக்கான். சட்டத்துக்கு புறம்பாக கொண்டு கவாலா முறைப்படி கொண்டு கோடிக்கணக்கான ரூபாயை கொண்டு வந்த வழக்கு 25 வருஷத்தை தாண்டி போய் இப்போ தீர்ப்பு சொல்லக்கூடிய நிலைமை இருக்கு. இன்னும் தீர்ப்பு சொல்லலை. போன 6ஆம் தேதி சொல்றதா இருந்துச்சு, அப்புறம் ஏதோ தள்ளி வச்சிருக்காங்க. இது உண்மை. இந்த ஆளு அதாவது பயங்கரவாத அமைப்பை ஏற்படுத்தி வச்சுக்கிட்டு அதை அல்உம்மா பாஷா தலைமையில் அங்கே இயங்க வச்சுட்டு அதுல இருந்து நான் வெளியேறேன்னு சொல்லிட்டு மனிதநேய மக்கள் கட்சின்னு ஒரு மண்ணாங்கட்டி கட்சி ஆரம்பிச்சு இதை மக்கள் மத்தியில் ஒரு அதை பேரை பாருங்க, மனித நேயம். இவன் ஏற்கனவே தொடங்கினது குண்டு வைப்பு கோஷ்டி. அது குண்டு வைக்கிறதுக்குன்னு ஒரு அமைப்பு, வெட்டி கொள்றதுக்குன்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்திக்கிட்டு இவர் மனித நேயத்தை பத்தி பேசுறதுக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சு மக்களை ஏமாற்றி இப்ப எம்எல்ஏவும் ஆயிட்டான். இவருடைய கட்சியை சேர்ந்த மாநில துணை பொதுச் செயலாளர் யாகூப்னு பேரு. அந்த நாய் என்ன வேலை பார்த்துச்சுன்னா, கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி ஹெச் ராஜா இருக்கார் பார்த்தீங்களா, அந்த தர்ம போராளிக்கு 2 மணி நேரம் நீங்கள் அவருடைய பாதுகாப்பெல்லாம் விளக்குங்க, நான் அவரை போட்டு தெளிகிறேன்னு சொல்லிட்டு இருந்தான். பப்ளிக்கா பொது மேடையில் திமுக எம்எல்ஏக்கள்லாம் பங்கெடுத்த மேடையில் வச்சு பேசினான். இது வரைக்கும் வழக்கு கூட பதிவு பண்ணல, எதுவுமே செய்யலை. இது இப்படி தான் இருக்கும். வாங்க மிச்ச கதைக்கு வாங்க. 1993 இதை ஆரம்பிச்சு அடுத்த வேலை முதல்ல செய்த வேலை என்ன அப்படின்னா ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் குண்டு வைப்பு. யார்? அல்உம்மா பாஷா. ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் குண்டு வச்சு 12 பேர் செத்தாங்க. எல்லாத்துக்கும் தெரியும். கொன்னுட்டு அதுக்கு பிறகு அதெல்லாம் கைது பண்ணி, அப்போ ஜெயலலிதா தான் முதலமைச்சர், கைது பண்ணி உள்ளே தூக்கி போட்டு அவங்க மேலே தடா வழக்கு அதெல்லாம் போட்டு எடுத்து வச்சு ஜெயிலில் இடந்தாங்க.
97 96ல் ஆட்சி அப்படியே மாறிச்சுது. கருணாநிதி முதலமைச்சர் ஆனார். உடனே நல்ல காரியம் பண்ணார். உடனே வந்து 97ல் உடனே விடுதலை பண்ணிட்டார். யார? பாஷாவை. அந்த நாயை விடுதலை பண்ணி வெளியே விட்ட உடனே என்ன வேலை பார்த்துச்சுன்னா, 98 பிப்ரவரி 14 கோவையை சல்லடைய தொலைச்சிச்சு. அது யாருக்கு வச்சது? அத்வானிக்கு வச்சது. அந்த மகான் கோயம்புத்தூரில் வந்து பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்றதுக்காக வந்ததில் அது ஏதோ தேவாதீனமாக ஃப்ளைட்டெல்லாம் கொஞ்சம் தாமதமானனால அவர் சரியான நேரத்துக்கு வராதனால குண்டு வெடித்தது. 18க்கு மேற்பட்ட இடங்களில் குண்டு ஒரே நேரத்தில் வெடித்து கோவையே சிதறியது. அதில் 58 பேர் செத்தாங்க. 240க்கு மேற்பட்டவங்க இன்னமும் வந்து முடமாக தான் இருக்காங்க. ஊனமுற்றோர்களாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. வேதனையோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. அத்வானி அவர்களுக்காக வைக்கப்பட்ட இந்த சதி திட்டத்தில் 58 பேர் செத்தாங்க, 240 பேர் காயமடைந்தாங்கன்னு நான் சொன்னேன். பார்த்தீங்களா? 18க்கு மேற்பட்ட இடத்துல கோயம்புத்தூரில் வச்சுருக்காங்க. எல்லாம் பஜார் ஏரியா, முக்கியமான பகுதிகள். அந்த மாதிரி இருந்த பிறகு கூட ஒரு முஸ்லீம் கூட சாகலாது. எப்படிங்க? அது எப்படி? அப்போ இங்கே வந்து கொண்டு வைக்க போகிறோங்கிற தகவலை முன்னக்கூட்டியே ஜமாத் மூலமாக சொல்லி முஸ்லீம்களெல்லாம் அந்த பகுதியை காலி பண்ணிட்டு வெளியே போயிருங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் வெளியேற்றிட்டு கச்சிதரமாக செய்திருக்கான்னா இந்த அயோக்கியன், இந்த பயங்கரவாதி எவ்வளவு பெரிய கொடுங்கோலன். அதை நீங்கள் பாருங்கள், எவ்வளவு கொடூரமான புத்தி உள்ளவனு பாருங்கள். அங்கே எல்லாம் ஏற்பாடு பண்ணிச்சு, சென்னையில் வந்து உட்காந்துட்டான். குண்டு வெடிக்கும்போது அண்ணன் இருந்தது சென்னையில். ஏன்னா எனக்கு சம்மந்தம் கிடையாதுல்ல, அப்படி சொல்லிடலாம்ல. சரி, அதுக்கு பிறகு அந்த குண்டு வெடிப்பு நடந்த உடனே பழையபடி வந்து அதுக்கு விசாரணை எல்லாம் நடத்தி நீங்கள் பாருங்கள், வருஷம் என்னது 98 தமிழகத்தில் திமுக ஆட்சி, மத்தியில் வந்து இவங்களுடைய ஆட்சி தான், காங்கிரஸ் இவங்க கூடிய கூட்டணி ஆட்சி தான். அப்படியே மாற்றி மாற்றி போயிட்டு இருந்தாங்கல்ல, அந்த நேரம் தான் காங்கிரஸ் ஆட்சின்னு வச்சுருங்க. அதுக்கு பிறகு இந்த ஒரு வழியாக இதெல்லாம் முடிஞ்சு இவங்க 2 பேருடைய ஆட்சி தான் மாற்றி மாற்றி நடந்துட்டு இருந்துச்சு அந்த காலகட்டங்களில். 2013 இந்த ஆள் வந்து ஜெயிலில் தான் கிடந்தான், ஜெயிலில் தான் இருந்தான். அப்படி இருந்த பிறகும் இந்த அல்வுமாங்கிற அந்த அமைப்பு மூலமாக ஜெயிலில் இருந்தே செயல்படுத்தி பெங்களூரில் ஒரு மிகப்பெரிய ஒரு குண்டு வெடிப்பை அரங்கேற்றினாங்க. அதையும் செய்தான். இல்லை, இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பை வந்து விசாரணையெல்லாம் நடத்தினாங்கல்ல, இல்லை கைது எல்லாத்தையும் பண்ணிகிட்டே வந்தாங்க. அதில் அந்த கைது பண்ணையில் முக்கியமான குற்றவாளிகளில் 2 பேர் இன்னமும் கைது செய்யப்படலை. ஒருத்தன் பேர் டெய்லர் ராஜா, அவன் உக்கடத்தை சேர்ந்தவன், கோயம்புத்தூர் உக்கடத்தை சேர்ந்தவன் டெய்லர் ராஜா. அப்புறம் வந்து இன்னொரு பேர் சாதிக்குன்னு ஒரு பேர் அந்த நாய்க்கு இருக்கு. அவனை இன்னமும் கைது பண்ணல, எங்கே இருக்கான்னு தெரியாதுன்னு சொல்லி இன்னமும் சுற்றிட்டு இருக்காங்க. இன்னொருத்தன் பேர் வந்து முஜ்பூர் ரஹ்மான், இவனும் உக்கடத்தை சேர்ந்தவன் தான். இந்த 2 பேருமே இதுவரைக்கும் கைது செய்யப்படவில்லை, தேடப்படுகின்ற குற்றவாளிகளாக இருக்காங்க. இந்த லட்சணத்தில் 2006 வந்து திமுக தலைவர் திமுக ஆட்சி மறுபடியும் இங்கே தமிழகத்தில் ஆட்சியை பிடிச்சது. உடனடியாக அண்ணாதுரையுடைய 100ஆண்டு விழான்னு சொல்லி பேரை சொல்லி அதில் நிறைய பேரை விடுதலை பண்ணார் கருணாநிதி. கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பு குற்றவாளிகள் நிறைய பேரை விடுதலை பண்ணார். அதில் இன்னொரு முக்கியமான குற்றவாளி வந்து அப்துல் நாசர் மதானி. அந்த பயங்கரவாதியை விடுதலை பண்ணி விட்டார் கருணாநிதி. விட்டு அன்னைக்கு அதெல்லாம் செய்து விட்டாங்க. இதே மாதிரி வந்து அல்வுமா அந்த கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பில் சம்மந்தப்பட்ட 9 பேரை வந்து விடுதலை பண்ணி விட்டார் கருணாநிதி, விடுதலை பண்ணி விட்டார். அதுக்கு பிறகு அதையும் தாண்டி இருந்த முக்கியமான குற்றவாளிங்கிறனால இன்னொரு பெரிய விஷயம், இவங்களுக்கெல்லாம் தூக்கு தண்டனை நிறைவேற்றலை. ஏன்னு எனக்கு தெரியல. இவ்வளோ பெரிய அநியாயத்தை பண்ணியிருக்காங்க. ஆனால் விசாரணை அமைப்புகள் விசாரணையெல்லாம் நடத்தியாச்சு. ஆனால் நீதியரசர்கள் வந்து ஏன் தூக்கு தண்டனை ஒருத்தனுக்கு கூட கொடுக்கலைங்கிறது ஒரு பெரிய கொடூரமான குற்றவாளி அல்வுமா பாஷா. ஆனால் அவனுக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுக்கல, அவனுக்கு வந்து ஆயுள் தண்டனை கொடுத்து ஜெயிலில் கிடந்தான். அந்த ஆயுள் தண்டனையிலிருந்து அவனை விடுதலை பண்ணணும்னு சொல்லி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சின்னமேளம் அவர்கள் தீர்மானம் போட்டார், பரிந்துரை பண்ணினார் கவர்னருக்கு. கவர்னர் வந்து போலீஸ் ஆஃபீஸர். ஒரு பயங்கரவாதியை விடுதலை பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இதை போட்டு ரெக்கமெண்ட் பண்ணீங்கன்னா எப்படி அவர் ஏற்றுக்குவார்? தூக்கி தூரப்பட்டார். அதனால் அவன் வந்து உடனே இவர் என்ன பண்ணார்னா, நீ என்னையா தூக்கி அதை நிப்பாட்டி வைக்கிறதுன்னு சொல்லி மு க ஸ்டாலினுடைய அரசாங்கம் வந்து உடனடியாக அந்த அல்வுமா பயங்கரவாதி பாஷா இருக்கான் பார்த்தீங்களா, அவனுக்கு வந்து வரையில் கொடுத்துட்டாங்க. இதே மாதிரி தான் வந்து அதாவது ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் உள்ள குற்றவாளிகளில் ஒருத்தனாக இருந்த பேரறிவாளனுக்கு இதேமாதிரி பரவல் கொடுத்து வச்சாங்க. அதாவது சட்டத்தை அம்பேத்கர் எழுதின சட்டத்தை எப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தணுமோ, எப்படியெல்லாம் தப்பான வழியில் பயன்படுத்தணுமோ அவ்வளோ அயோக்கியத்தனத்தையும் இவங்க பண்ணாங்க. அதே மாதிரி அல்வுமா பாஷா 1.5 வருஷமாக அவன் வெளியே தான் இருந்தான், அவன் ஜெயிலில் இல்லை. அவனுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு ஒரு காரணத்தை சொல்லிட்டு வீட்டில் இருந்தான். இல்லை மேலே ஒருத்தன் இருக்காமல, நீ கடவுள் நம்பிக்கை உள்ள ஆள் தானே, கடவுள்னு மேலே ஒருத்தன் இருக்காமல, அதை ஆயுளை முடிச்சுட்டான், அவ்வளோதான்.
இல்லை என்ன அப்படி விஷயம் அப்படின்னா, இவன் செத்து போனது பிறகு 1.5 வருஷமா இதுல இருந்து எடுத்து கடைசியில் செத்து போயிட்டான். செத்து போனதுக்கு இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிங்கிற பேர்ல இந்துக்கார ஓட்டை வாங்கி வாழ்க்கை நடத்தக்கூடிய கும்பல் என்ன வேலையை பார்த்து வச்சிருக்குங்கிறத நான் இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதை முக்கியமான ஒரு அரசியல் கட்சி தலைவர் யாருன்னா செபஸ்டியன் சைமன். இந்த ஆளு என்ன வேலை பார்த்துருக்கான்னு பார்த்துடுங்க. இவன் ஏற்கனவே அந்த காஷ்மீர் பயங்கரவாதி யாசின் மாலிகை கடலூர்ல கூட்டிட்டு கூட்டம் நடத்தினாள். அன்னைக்கே ஜெயலலிதா துப்பாக்கியில சுட்டு கொண்டு என்கவுண்டர்ல காலி பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி தேச துரோகிகள் எல்லாம் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த ஆளு என்ன வேலை பார்த்து வச்சிருக்காருன்னா, அப்பா பாஷாவின் மரணம் கொடுந்துயரம், இஸ்லாமிய சிறைவாசிகளின் மரணம்தான் அவர்களுக்கான விடுதலை என நினைத்து விட்டதா திமுக அரசு. இஸ்லாமிய சிறைவாசிகள் என்னங்க இது? என்ன இதுன்னு கேட்குறேன். ஏன்னா சிறைவாசியில் எது இஸ்லாமியர் இந்து கிறிஸ்டின்ட்டு தப்பு செய்தவன் ஜெயிலில் கிடக்கான், அவ்வளோதானே. ஏதோ சுதந்திர போராட்ட தியாகி மாதிரி இவன் சொல்லிட்டு இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஈனப்பிறவி எச்ச தலைவர்கள் இவங்கெல்லாம் தலைவருங்கிற கணக்கிலே சேர்க்க முடியாது. பாருங்க, 4 நூற்றாண்டுகளுக்கு மேலாக சிறை கொட்டியில் வாடிய சிறைவாசி அப்பா பாட்ஷா அவர்களது மரண செய்தி அறிந்து பெரும் அதிர்ச்சியும் ஆழ்ந்த துயரமும் உற்றேன். அதால வங்காள கொரோட சாவ வேண்டியதுதானே. பெரிய பேர் அதிர்ச்சி இல்ல. தியாகி அவரு சுதந்திர போராட்ட தியாகி இந்த புண்ணாக்கு. அதுக்கு இவர் கடும் துயரம் பெருந்துயரம் ஆழ்ந்துயரம் விட்டாராம். அப்புறம் அப்பாவை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் உறவினர்களுக்கும் இஸ்லாமிய சொந்தங்களுக்கும். இது எப்படிங்க? இது ஒரு பெரிய பயங்கரவாதி. அவனை எப்படி இஸ்லாமியர் ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் அடையாளப்படுத்துறீங்க? அப்படின்னா ஒட்டுமொத்த முஸ்லீமும் குண்டு வைக்கிறவன் சொல்றீங்க, அப்படித்தானே? ஆனா ஒரு விஷயம் மட்டும் உண்மை, முஸ்லிம்கள் எல்லாருமே குண்டு வைக்கிறவன் அல்ல. அது நம்ம ஒத்துக்கலாம், அது இல்லதான். ஆனா குண்டு வைக்கிறவன் எல்லாருமே முஸ்லீமா இருக்கானே, அதுக்கு என்ன செய்யற? இதுதானே பிரச்சனையே. இவர் சொல்றாரு இப்போ இஸ்லாமியர்கள் ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் அப்படியே அடையாளப்படுத்தி நீங்க இதுதாங்க கேடு, இதுதான் கேவலமான விஷயம். இப்படி ஒட்டுமொத்த ஆளையும் அவன் ஒரு பயங்கரவாதி, அவனுக்கு ஏன் ஜாதி மத அடையாளம் கொடுக்குறீங்க? முஸ்லீம் பயங்கரவாதி, அவ்வளோதான், அதோட விட்டுருப்பாங்க. மற்ற சும்மா அந்த நாட்டை நேசிக்கிறவன் நியாயமாக உழைச்சி சாப்பிடக்கூடியவனை நீங்கள் ஏன் அவனும் இவனும் ஒன்றுன்னு சொல்லி எப்படி கணக்கில் சேர்க்குறீங்க? சேர்த்து அவனையும் நீங்கள் முஸ்லீம் பயங்கரவாதி கூட்டில் ஏன் சேர்க்குறீங்க? அந்த கூட்டத்தோட ஏன் கொண்டு சேர்க்குறீங்க? நீங்கள் அவ்வளோத்துக்கு அயோக்கியத்தினது காரணம் இது மாதிரி சைமன் மாதிரியான அந்த எச்ச தலைவர்கள் தான் இதுக்கு காரணங்கிறது தான் என்னுடைய இது. பாருங்க, அநீதி இழைக்கப்படுவது தெரிந்தும் அப்பாவை மீட்க இயலாத அதிகாரமற்ற கையறு நிலை பெரும் மனவலியையும் குற்ற உணர்ச்சியையும் தருகிறது. அதான் சொல்றேன், வங்காள விடிகுடாவில் செத்துருங்கன்னு சொன்னேன். நீங்க இருக்கிற அர்த்தமே இல்லைன்னு நான் சொல்றேன். என்னங்க இது? அந்த ஆளு கொலை ஒரு 58 பேர் செத்து போயிருக்கான். 240 பேர் இன்னைக்கு வரைக்கும் குற்றுயிலும் குறைவுறாம கிடந்துட்டு இருக்கா. அதுல ஒருத்தனை கூட போய் எட்டி பார்க்கல. செத்து போனவன் குடும்பத்துக்கு ஒரு நாள் கூட போய் பார்த்தது இல்லை இந்த சைமன். ஆனா இந்த ஆளு என்ன சொல்றான், இவன் ஒரு பெரிய சுதந்திர போராட்ட வீரர் பாஷான்னு சொல்லி இப்போ பெரிய குற்ற உணர்வுல இருக்காரான் இவரு. கொஞ்சம் நல்ல தண்ணியை போடுங்க, சரியா போயிடும். விடுதலை என்னும் மகத்தான உரிமையை பெற துடித்த அப்பா விடுதலைக்காக போராடினான் அந்த நாய். கேவலமா இல்லையா இது? முதல்ல திருத்தப்பட வேண்டியது இந்த சீமான், அப்புறம் இந்த திருமாவளவன், இந்த மாதிரிப்பட்ட எச்ச தலைவர்களை தான் முதல்ல நம்ம திருத்தணும். முதல்ல புறக்கணிக்க வேண்டியது இவங்களை தான். முதல்ல காலி பண்ண வேண்டியது இவங்களை தான். எல்லாம் திருந்திரும். இவங்களை திருத்தினீங்கன்னா எல்லாம் திருந்திரும். இவங்களை தான் அரசியல் இருந்தே அப்புறப்படுத்தணும். அது நமக்கு கட்டாயம் நம்ம செய்தே ஆகணும். பாருங்க, விடுதலை எனும் மகத்தான உரிமையை பெற துடித்த அப்ப என்ன விடுதலைன்னு கேட்கிறேன். 1947 நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சி போச்சு. அப்பவே எங்களுக்கு தனி நாடு வேணும், மதத்தின் அடிப்படையில். முஸ்லிம்களுக்கு எனக்கு இந்துக்களோடு நாங்கள் இணைந்து வாழ மாட்டோம், என்னால் தனி நாடு போடுன்னு சொல்லி நாட்டை துண்டாடி வெட்டி பிளந்து கொண்டு போனவன் முகமது அலி ஜின்னா. அப்பவே போய் சேர்த்திருக்க வேண்டியதுன்னு இவங்க எல்லாம் ஏன் இங்கே வச்சிருந்தாங்க? இப்ப அவர் சுதந்திரமா யாருடைய சுதந்திரத்துக்கு அப்படி போறாரு? குண்டு வைப்பவன் சுதந்திர போராட்ட வீரன். அப்போ பார்த்துடுங்க மக்களே, நீங்க நல்லா தெரிஞ்சிடுங்க. குறிப்பா இந்துக்காரன் தெளிவாடுங்க, அவ்வளவுதான். இந்த மாதிரிப்பட்ட எச்ச தலைவர்கள் எச்ச நாய்கள் எல்லாம் நாம தான் ஓரமா ஒதுக்கி விடணுமே வெளியே. அவன் பின்னாடி போகக்கூடிய இந்துக்காரனை தான் நான் சொல்லிட்டு இருப்பேன், அவ்வளவுதாங்க. இந்த மரியாதைலாம் இனிமே கொடுக்க முடியாதுங்க. ஒரு கணக்கு வேண்டாமாங்க. இவ்வளவு பேரை கொண்டிருக்கான், செத்ததெல்லாம் இந்துக்காரன். ஒருத்தன் கூட முஸ்லீம் இல்ல, கிறிஸ்தவன் இல்ல. ஆனா அந்த ஆளு கிறிஸ்தவன் என்ன வேலை பார்க்கறான் பாத்தீங்களா? ஒரு பயங்கரவாதிய விடுதலை என்னும் மகத்தான உரிமையை பெற துடித்த அப்பா பாஷான்னு சொல்றான்னா இவனுடைய மனசுல என்ன மாதிரியான அரசியல் சித்தாந்தம் வச்சிருக்கான் அப்படிங்கிறத நம்ம இப்ப புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. கோவை சிறையில் அவரோடு இருந்ததும், சிறை விடுப்பில் வெளியே வந்தபோது அவரோடு உரையாடியதும் நெஞ்சில் நிழலாடுகிறது.
அப்படின்னா இங்க நடக்கக்கூடிய அவ்வளவு அயோக்கியத்தனத்துல அண்ணன் சீமானுக்கும் பங்கு இருக்குன்னு அர்த்தம். அப்படித்தானே? பார்த்துடுங்க. வாக்குறுதி கொடுத்து விட்டு அதை நிறைவேற்றாமல் இருக்க காரணங்களை தேடுபவன் கொடுமையாளன் என்கிறார் போற்றுதலுக்குரிய பொறுமகனார் நபிகள் நாயகம். அப்படி சொல்லி இவர் அந்த நபிகள் நாயகத்தினுடைய இதை எடுத்து வச்சு சொல்றாரு. வாக்குறுதியே கொடுத்து விட்டு அதை நிறைவேற்றாமல் இருக்க காரணங்களை தேடுபவன் கொடுமையானவன். குண்டு வைக்க சொல்லியிருக்காரு அவரு நபிகள் நாயகம். நீ போய் குண்டு வச்சு எல்லாத்தையும் கொல்லுன்னு சொல்லியிருக்காரு அவரு? இல்லை சொல்லியிருக்காரான்னு கேட்குறேன். அவர் குண்டு வச்சு நீங்க எல்லாத்தையும் நாட்டில் உள்ள எல்லாத்தையும் அழிச்சு கொன்றீங்க. பாகிஸ்தான்ல முஸ்லீம்களே நீங்களும் முஸ்லீம்களை கொல்லுங்க. அதே மாதிரி மற்ற நாடுகளையும் முஸ்லீம்களை கொல்லுங்க. இன்னும் சில நாடுகளில் கிறிஸ்தவங்களை குண்டு வச்சு கொல்லுங்க. இந்தியா மாதிரியான நாட்டில் இந்துக்களை குண்டு வச்சு கொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு முகமது நபி சொல்லியிருக்காரோ? என்ன கூறுகட்ட தலைவனோட இருக்காங்க. என்ன பாருங்க, கேடுகாலங்க இதெல்லாம். தமிழனுக்கு வந்த சோதனை இதெல்லாம். இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுவிப்பேன் என வாக்குறுதி அளித்துவிட்டு திமுக ஆட்சிக்கு வந்ததும் ஆதிநாதன் குழு அமைத்ததோடு தனது கடமை முடிந்து விட்டதென கருதி ஒதுங்கியது நம்பி நின்ற இஸ்லாமிய சொந்தங்களை ஏமாற்றிய கொடும் வஞ்சக செயலாகும். சுன்னத்தே பண்ணனா கூட சீமானுக்கு ஒரு முஸ்லீம் ஓட்டு போட போறதில்லை. இதுதான் யதார்த்தம். சீமானுக்கு மட்டும் இல்லை, விடுதலை சிறுத்தைகள் என்னைக்கு திமுக இருந்து வெளியே வருதோ அன்னைக்கு அந்த கட்சிக்கு ஒரு ஓட்டு கிடைக்காது. இதுதாங்க அப்பட்டமான நிதர்சனம். அவங்க மசூதியில என்ன சொல்றாங்களோ, ஜமாத்துல என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுபடி ஓட்டு போடுறதுன்னு முடிவாகி போச்சு. அப்படிதான் ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க இந்தியா முழுக்கவே. அந்த முஸ்லீம் ஓட்டு கிடைக்கும்னு சொல்லி அந்த ஓட்டு பிச்சைக்காக இந்த அளவுக்கு சீமான் கீழே இறங்கி போறாரு அப்படின்னா இவங்கெல்லாம் எந்த காலத்திலையும் நடுநிலைமைங்கிறத பத்தி யோசிக்க மாட்டாங்க. யோசிக்கக்கூடிய ரத்தமும் கிடையாது. திருந்த வேண்டியது இந்துக்காரன். மறுபடியும் சொல்றேன், விடுதலையை அனுபவிக்காமலேயே அபுதாகிர் அப்துல் ஹக்கீம் ஆகிய சிறைவாசிகள் திமுகவின் ஆட்சி காலத்தில் உயிரிழந்த நிலையில் விடுதலையை அனுபவிக்கலையா? குண்டு வச்சது எவ்வளவு பெரிய கொடுஞ்செயல், அதை சொல்ல மாட்டேங்கிறான் அந்த ஆளு. அந்த குண்டு வச்ச குற்றவாளிகளுக்காக பேச முன் வந்திருக்கா, பரிந்து பேச வந்திருக்கா. எவ்வளவு பெரிய கொடுமைன்னு பாருங்க. அவர்களை தொடர்ந்து அப்பா பாஷா, அப்பாவா இந்த ஆளு அவனுக்கு பிறந்தவனா? இல்லை, எனக்கு சந்தேகமா இருக்குங்க. இருந்தாலும் இருக்கும். ஏன்னா இந்த ரத்தம் அப்படித்தான் பேச வைக்குதுல்ல. இது கொஞ்ச நாள், அதாவது கருணாநிதி காலத்துல கருணாநிதி அப்பான்னு சொல்லிட்டு அந்த அவரு சேர்ல இருந்தாருன்னா அவரு கீழே காலடியில் உட்கார்ந்த ஆள் தான் சீமான். அப்பான்னு தான் சொல்லிட்டு நடந்தாரு. இப்ப கண்டவனெல்லாம் அப்பான்னு சொல்றானா எங்க கோளாறு இருக்குன்னு அர்த்தம். கூட்டத்துக்கு பிறந்தவன்களா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கேவலமான பிறவியாளர் இருக்குது. பாஷா இவளுக்கு அப்பாவான். தனது கடைசி காலத்திலாவது விடுதலை பெற்று குடும்பத்தினுடன் மன அமைதியாக வாழ வேண்டும் என விரும்பிய அவரது ஏக்கமும் விருப்பமும் கடைசி வரை நிறைவேறாமலேயே போய்விட்டது என்பது பெரும் ரணத்தை தருகிறது. அங்க செத்து போனவனை பத்தி கவலை இல்லை, குண்டு வச்சு கொன்னவனு அது எவ்வளவு பேர் செத்தாரோ குண்டு வைப்புல, அவனை பத்தி கவலைப்படலை. ஏன்? அவன்லாம் இந்துக்காரன். எத்தனை பேர் காய்கால இழந்தாங்கிறத பத்தி கவலைப்படல, ஏன்னா அவன்லாம் இந்துக்காரன். ஆனா குண்டு வச்சவனை பத்தி ஒருத்தன் கவலைப்படுறான்னா இப்படிப்பட்ட கீழ்த்தரமான கேவலமான அரசியல் தலைவர்கள் நமக்கு தேவையா? கண்டிப்பாக இந்துக்கள் இதுல யோசிக்கணும். இஸ்லாமிய மக்களின் வாக்குறுதிகளை மொத்தமாக பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த திமுக அவர்களின் நெடுநாள் கோரிக்கையான இஸ்லாமிய சிறைவாசிகளின் விடுதலைக்கு எந்த முன் நகர்வையும் செய்யாதது, காலம் கடத்துவதும் சட்ட போராட்டம் நடத்தி விடுதலை பெற விரும்பும் சிறைவாசிகளின் முயற்சிகளுக்கு உச்ச நீதிமன்றத்தில் முட்டுக்கட்டை போடுவதும் பச்சை துரோகம் இல்லையா? நான் அதான் சொன்னேன். என்ன அதாவது ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் இந்த குற்றவாளிகள் கூண்டல் நிறுத்தக்கூடிய வேலை இது. இந்த நாட்டை நேசிக்கிறவங்க இருக்கான் பார்த்தீங்களா, அப்துல் கலாமை கொண்டாட மாட்டேங்குது இந்த கும்பல். ஐயா அப்துல் கலாமை கொண்டாட மாட்டேங்குது. ஒரு நேர்மையான ஆளு, ஒரு முன்மாதிரியான ஆளு, ஒரு முஸ்லீம். நீங்க முஸ்லீம் அடையாளப்படுத்துறேன்னா நான் சொல்றேன், ஒரு முஸ்லீம்ல ஒருத்தர் பின்பற்ற வேண்டிய ஆளுன்னா அப்துல் கலாமை பின்பற்றணும். இந்த நாட்டுக்கு மேல தேச பக்தி உள்ள ஒரு மனிதர், மிக உயர்ந்த இடத்துல இருந்தவர், ஒரு பெரிய கல்வியாளர், மிகப்பெரிய ரோல் மாடலா எல்லோருக்குமே இருந்த ஒரு மனிதரை கொண்டாட மாட்டேங்குது கும்பல். குண்டு வச்சவனை கொண்டாடிட்டு கிடக்கு. இது என்ன செய்யுதுன்னா ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் சொன்னா என்னது, இஸ்லாமிய சொந்தங்கள் இவர் என்னத்தை உருட்டுறாரு. ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் அலுமா பாஷாவை பின்னோக்கி பாஷாவினுடைய இதை ஏத்துக்கிட்டாங்கிற மாதிரி சொல்றாரு. அப்படின்னா குண்டு வைக்கிறவனா ஆதரிக்கிறான் முஸ்லீம் அப்படிங்கிறத இந்த ஆள் சொல்றாரு. ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் அவ பெயரை வேறுபடுத்துற வேலையை சீமான் அந்த செபஸ்டியன் சைமன் செய்துட்டு நடக்கிறான் அப்படிங்கிறது தான் உண்மை. ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் குற்றவாளி கூண்டல, ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் முஸ்லிம் பயங்கரவாதிகள் லிஸ்ட்ல இந்த ஆளு சேர்த்துட்டு கிடக்கிறான். யோசித்துடுங்க, முஸ்லிம்களை தான் சொல்றேன். நீ ஏத்துடுங்க, யோசிங்க, இல்லைன்னா நீங்க அந்த ஆளுக்கே ஓட்டு போடுங்க, அது உங்க இது. நான் இந்துக்காரனை தான் சொல்லுவேன்.
புத்தி வர வேண்டியது இந்துக்காரனுக்கு தான். திமுக இந்துக்காரனுக்கு, கொத்தடிப்பு இந்துக்காரனுக்கு கண்டிப்பா அவசியம் புத்தி வரணும். இது திருந்தலைன்னா நாம அடுத்த தலைமுறையே இருக்காது. பார்த்துடுங்க, அடுத்த தலைமுறை இந்துவாவே இருக்காது. நம்முடைய சந்ததியினரை இந்துவா இருக்க விட மாட்டாங்க. பார்த்துடுங்க, அவங்கள வந்து நிம்மதியாக வாழவும் விட மாட்டாங்க. இப்போவே வாழ விட மாட்டாங்கிறாங்க. நிறைய இடங்கள்ல வீட்டை போய் வெட்டி கொள்றது தான் நடந்துட்டு இருக்கு. தொடர்ந்து இந்த மாதிரி தான் நடக்குங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அடுத்து கடைசியா இன்னும் வளவளன்னு இன்னும் நிறைய சொல்லியிருக்கான் அந்த ஆளு. இன்னொரு இது மட்டும், இஸ்லாமிய சிறைவாசிகளின் விடுதலையை விரைவாக சாத்தியப்படுத்த தொடர்ந்து உழைப்பதே அப்பா பாட்ஷா அவர்களுக்கு நாம் செலுத்தும் இறுதி மரியாதை. கடைசி வரைக்கும் இவன் திருந்த மாட்டாங்க. கடைசி வரைக்கும் இவன் திருந்த மாட்டா. அதாவது குறைந்தபட்சம் நீங்க வேற எதையும் படிக்க வேண்டாம். இதை வந்து நேற்றுக்கு ட்விட்டர்ல போட்டு வச்சிருக்காரு. இந்த ட்விட்டருக்கு கீழே ஒரு கமெண்ட் செக்ஷன் இருக்கு பாத்தீங்களா? கிட்டத்தட்ட ஒரு 193 கமெண்ட்ஸ் கீழே இருக்கு. அந்த 193 கமெண்ட்ஸையும் நீங்க ஒரு தடவை பாத்தீங்கன்னா போதும். என்னடா இவ்வளவு சீப்பா போயிட்டா? ஒருத்தன் போட்ட கமெண்ட், குண்டு வெடிப்பில் இறந்த 58 பேர் தமிழர்கள், இப்படி கேவலமான ஓட்டு பிச்சை எடுக்க வேண்டுமா? இது இன்னொருத்தர், கோவை குண்டு வெடிப்பில் 58 அப்பாவி மக்கள் கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு குற்றவாளி இந்த எச்ச பொறிக்கு பயலுக்கு அப்பாவான். இன்னொருத்தன் கேட்ட கேள்வி கீழே தான் இருக்கு, நீங்களே பாருங்க, அதில் போய் பாருங்க. அதில் அடுத்தல இந்த உன்னோட இன்னொரு அப்பன் இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் ஜாபர் சாதிக்க போட்டோ தூக்கி கீழே போட்டு வச்சிருக்காங்க. அது இன்னொருத்தர், அப்பா பாட்ஷாவின் மரணம் கொடுத்த துயரம், மரணம் கொடும் துயரம் சீமான், அதை போட்டு இன்னொருத்தர் வந்து இதோட 15வது அப்பா. நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த ஆள் எவனுக்கெல்லாம் பிறந்தானே தெரியலன்னு சொல்லிட்டு அழகா போட்டுக்க ஒருத்தர். இது அப்பான்னு சொன்ன இதோட 15வது அப்பான்னு போட்டு ஒரு படத்தையும் போட்டு ஒருத்தர் பண்ணிருக்கேன். இதை மாதிரி கீழே கண்டமே நிற்கும். நான் சொன்னது வந்து கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன். ரொம்ப 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 கேவலமான வார்த்தையெல்லாம் சொல்லி கண்ட வார்த்தையெல்லாம் போட்டு நல்லா கண்ட மேனிக்கு திட்டிருக்காங்க சீமான. எதுக்கு? அவர் போட்டிருந்த அந்த அறிக்கை இருக்கு, அந்த ட்வீட்ல போட்டிருந்தாரு பாருங்க, அந்த பதிவுக்கு கீழே, அறிக்கை தான் அது, அதுக்கு கீழே. இப்போ அடுத்து இன்னொருத்தரை பற்றி நம்ம இதில் சொல்லணும். அவருக்கு பேர் வந்து நான் ஏற்கனவே சொன்னதுதான், திருமாவளவன். அந்த திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் போய் பாருங்க. 1/4 நூற்றாண்டுக்கு மேலாக சிறையில் தனது வாழ்க்கையை பறிகொடுத்தவர் கோவை பாட்ஷா அவர்கள். அவர் மட்டுமின்றி அவரது மகன் சித்திக் உள்ளிட்ட உறவினர்கள் சிலரும் சிறைப்படுத்தப்பட்டு வாழ்வை இழந்தனர். இஸ்லாமியர்களின் நலன்களை பாதுகாப்பதற்காக தனது குடும்பமே சிறைப்படுத்தப்பட்ட நிலையிலும் அவர் மனம் தளராமல், இஸ்லாமியர்களின் நலன்களை இஸ்லாமியர்களின் நலன் பாதுகாக்க குண்டு வச்சாவே. கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பு 96 பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி நடந்தது. அதுல இருந்து ஒரு 10 வருஷத்துக்கு மேல அங்கே என்ன நடந்தது தெரியுமா? கோயம்புத்தூர்ல உழைச்சி சாப்பிடுவோம் பார்த்தீங்களா முஸ்லீம்கள், சின்ன சின்ன கடைகளை வச்சு, பிரியாணி கடை, அந்த கடை இந்த கடைன்னு வச்சுட்டு, ஃபேன்சி ஸ்டோர்லாம் வச்சுட்டு பொழைப்பு நடத்திட்டு இருந்தாங்க தெரியுமா? அவ்வளவு இருக்க பொழைப்பில் மண்ணை வாரி போட்டாங்க. இந்துக்காரன் புறக்கணிச்சிட்டான். முஸ்லீம் கடைகள் அப்படின்னாலும் அந்த கடையில் எந்த கடையாக இருந்தாலும் எட்டி பார்க்கறது இல்லை. இறைச்சி கடையிலேருந்து எந்த கடையாக இருந்தாலும் எட்டி பார்க்கறது இல்லை. அதனால ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு, குறிப்பிட்ட வருஷங்களுக்கு பிறகு வேற வழி இல்லாமல் பொழைப்பை நடத்துவதற்காக முஸ்லீம் பெண்ணா இருந்தனா பர்தா போடாம கடையில வந்து நின்னாங்க. முஸ்லீம் ஆணா இருந்தா குல்லா இல்லாம வந்து கடையில நின்னான். கடையில வந்து விநாயகர் போட்டோவை தொங்க விட்டான். அப்படி இந்து சாமி போட்டோவெல்லாம் தொங்க விட்டு அந்த கடை வந்து இந்து கடை மாதிரி காணிச்சு, அப்படி இந்துக்கள்கிட்ட வியாபாரம் பார்த்து இவங்க பிழைக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளிட்டான். தள்ளினது யாரு? பாஷா. குண்டு வச்சதுனால. குண்டு வச்ச இந்துக்காரன் வேற ஒன்றும் செய்யல, அப்படியே புறக்கணிச்சுட்டான். அவ்வளோதான், ஒதுங்கி போயிட்டான். அவ்வளோதான், புறக்கணிச்சுட்டானா ஒதுங்கி போயிட்டான். எதுக்கு? அவன் குண்டு வைப்பு கோஷ்டியா இருக்கு, முஸ்லீம்னாலே குண்டு வைக்கிறாங்கிற மாதிரியான ஒரு இமேஜை இது கொடுத்தது ஒட்டுமொத்த முஸ்லீம்களை. ஏன்னா ஒரு முஸ்லீம் கூட சாகல, இல்லப்பா எல்லா முஸ்லீமும் இதுல ஈடுபட்டிருக்காங்கல்ல. நீ நேரடியா இல்ல சம்பந்தப்பட்டாலும் நீ ஆதரிச்சிருக்கல, உனக்கு முதலே தெரிஞ்சிருக்கல, நீ ஏன் இதை வெளியே சொல்லல அப்படிங்கிறத அந்த குற்றச்சாட்டா இருந்துச்சு. அதனாலேயே ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் புறக்கணிக்கக்கூடிய சூழ்நிலை கொங்கு மண்டலத்தில் ஏற்பட்டது, கோவையில் ஏற்பட்டது. ஒரு சில அயோக்கியர்கள், ஒரு சில தற்குறிகள், இந்த மாதிரிப்பட்ட பயங்கரவாதி ஒரு சிலர் செய்கிற செயல்னால ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தி அவங்களுடைய வாழ்வாதாரத்தை அளித்தது கோவை குண்டுவெடிப்பு சம்பவம். இதுதான் இவர் வந்து பழையபடி இவரும் அதே தான் சுத்துறாரு. முஸ்லீம் சமுதாயத்துக்காக. முஸ்லீம் சமுதாயத்துக்கு என்ன பிரச்சனை? இப்போ எங்க அவங்க என்ன பாதிப்பில் இருக்காங்க சொல்லுங்க? முஸ்லீம்கள் தமிழகத்தில் என்ன பாதிப்பில் சார் இருக்காங்க? நீங்கள் அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறீங்க, அவங்களுக்கு ரம்ஜான் கஞ்சி வைக்கிறதுக்கு அரிசி கொடுக்குறீங்க, அவங்களுக்கு இங்கேருந்து மெக்கா மதீனா போகிறதுக்கு அவங்களுக்கு வந்து மானியத்தில் கொடுக்குறீங்க, எல்லாம் அனுப்புறீங்க. இன்னும் அவங்க இந்த இந்து கோயிலில் நிறைய இந்து கோயிலை உடைச்சி தான் கோயிலுக்கு மசூதியை கட்டி வச்சிருக்கான், அதெல்லாம் அவங்க எல்லாம் அப்படியே இருக்குது. மவுலிகளுக்கு சம்பளம் கொடுக்குறீங்க, இன்னும் என்னதெல்லாம் நம்ம வரி பணத்துலேருந்து வாரி கொடுக்கணுமோ அவ்வளோத்தையும் கொடுத்துட்டு இருக்காரு. இந்த ஸ்டாலின் சின்ன மேளமும் அவங்க தந்தையிலேருந்து ஆரம்பித்து எல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு வேற என்ன குறை வச்சுருக்காங்க? சிறுபான்மைங்கிற பேர்லையே இப்போ கூட சமீபத்தில் கூட அந்த
வியாபாரிகள் இருக்காங்கல்ல, இந்த கடை இதெல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, சிறு குறு வியாபாரிகள், வியாபாரம் நடத்துறவன், இந்த கடை வச்சிருக்க வியாபாரிகள், அப்புறம் வணிகர்கள், ரெண்டும் ஒன்று தான், கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசப்படுதுன்னு வச்சுருங்களா. இந்த மாதிரிப்பட்ட சின்ன சின்ன தொழில்படுத்துறவங்களுக்குன்னு சொல்லி ஒரு லோன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 75 கோடி ரூபாயை ஒதுக்குனாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஆனால் அதுக்கு இந்துக்களுக்கு கிடையாது, முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்டினுக்கும் மட்டும். அதுக்கு மேலே வேற என்னங்க வேணும்? இந்துக்களுக்கு அப்படியே ஒரு இலையில அப்படியே மண்ணை வாரி வச்சுக்கிட்டு, இன்னொரு இலையில கிறிஸ்தவங்க முஸ்லீம்களுக்கு நல்ல பாயாசம், வடை பாயாசத்தோட சோறு வச்சு சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி எல்லாம் வச்சு கொடுத்துட்டு இருக்காரு மு க ஸ்டாலின். இதை விட உங்களுக்கு வேற என்ன, இங்கே வேற என்ன கொடுமையில் இருக்காங்க இவங்க? அவங்க உரிமைக்காக பாடுபட்டாராம் இவர். பார்த்துடுங்க, இது ஒரு கைதியாகவே மரணத்தை தழுவினார் என்பது வேதனைக்குரியது. ஏன் கைதியை சார், இவனெல்லாம் அன்னைக்கே தூக்கில் போட்டுருக்கணும் சார், தூக்கில் போட்டுருக்கணும். இந்த மாதிரி கடும் குற்றங்கள் செய்தவங்களெல்லாம் உடனே தூக்கில் போட்டு கொண்டிருக்கணும். இவனை தூக்கில் போடாதனால கோயம்புத்தூர் ஜெயிலில் போலீஸுக்காரங்களே மிரட்டிட்டு இருந்தாள். இந்த பாஷா கோயம்புத்தூர் ஜெயிலில் போலீஸுக்காரங்களே மிரட்டினாள், போலீஸுக்காரங்களுக்கே அச்சுறுத்தலை ஏற்படுத்தினாள். ஆனால் அவனுக்கு பரிந்து பேச அவன் ஒரு பெரிய தியாகின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு இவர் இன்னொரு எச்ச தலைவர் இவர். அதனால அவரு புத்திய காணிக்கிறார். அவர் கைதியாக செத்து போயிட்டார். அவரது மறைவு இஸ்லாமியர்களுக்கு நேர்ந்த பேர் இழப்பாக. பார்த்தீங்களா, சொன்ன பார்த்தீங்களா, ஒரு பயங்கரவாதிய ஒட்டுமொத்த முஸ்லீம்களுக்கும் அப்படியே அடையாளப்படுத்துறான் பாருங்க இந்த ஆளு. ஒட்டுமொத்த முஸ்லீமும் பேரிழப்புன்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு அப்படின்னா, ஒரு பயங்கரவாதிங்கிறத மறைச்சிக்கிட்டு அவரை ஒரு பெரிய தியாகின்னு சொல்லி இதனால எல்லா முஸ்லீம்களுக்கு இழப்புன்னு நீங்க சொல்றீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவாங்க? அப்போ முஸ்லீம்களானே குண்டு வைக்கிறவனா தான் இருப்பான், குண்டு வைப்பு கோஷ்டின்னு தான் சொல்றான்ல, அது அப்படியே தானே இருக்கும், அது உண்மைன்னு தானே இருக்கும். எனக்கு ரொம்ப வருத்தமான இது தெரியுமா, ஒரு முஸ்லீம் கூட இதை கண்டிக்கல. இந்த மாதிரி நீ எல்லா முஸ்லீமும் சேர்த்து அடையாளப்படுத்தி நல்லவனை ஏன் எங்களையும் சேர்த்து ஏன் நீ பாட்ஷா கூட ஒப்பிடுறான்னு சொல்லி ஒரு கேள்வி இது வரைக்கும் கேட்கலைங்க. அது அந்த செபஸ்டியான் சைமானையும் கேட்டது இல்லை, அதே மாதிரி இந்த தொல் திருமாவளவனையும் கேட்டதே இல்லைங்க. அவரது இறுதி நிகழ்ச்சியில் கட்சியின் சார்பில் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு உள்ளிட்ட ஏராளமான முன்னணி தோழர்கள் பங்கேற்று அவருக்கு வீரவணக்கம் செலுத்தினர் அப்படின்னு சொல்லி இவள் ஒரு பதிவை நேற்றுக்கு போட்டு வச்சிருந்தவ. அடுத்து இன்னொரு முக்கியமான தலைக்கட்டு இவர் சொன்ன அந்த வன்னியரசு, அதையும் இதே மாதிரியான ஒரு இதை தான் போட்டு வச்சிருக்கு. அதையும் ஒரு 2 லைன் நான் உங்களுக்கு வாசித்து காணிச்சிறேன், பாருங்க என்ன நடக்குதுங்கிறத. கண்டிப்பாக அவசியம் நாமெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல, ரொம்ப ரொம்ப அவசியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். வன்னியரசு ஒரு லாயர்னு சொல்லி ஊரை அமைத்து நடக்கார். அந்த ஆள் படித்தாரா படிக்கலையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இப்போதைக்கு அவர் லாயர். அது ஏதாவது உள்ளால நோண்டி பார்த்தா தான் படித்து வாங்கினதா இல்லைன்னா அதை அங்கே என்ன பித்தலாட்டம் மோசடி பண்ண ஆளுங்கிறது நமக்கு அதுக்கு பிறகு தான் தெரிய வரும். ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அதாவது வானூர்னு ஒரு சட்டமன்ற தொகுதி இருக்குது, வானூர் சட்டமன்ற தொகுதி. அந்த சட்டமன்ற தொகுதியில் வன்னியரசு கடந்த சட்டமன்ற 2021 சட்டமன்ற தேர்தலில் போட்டிக்கிட்டார். வானூர் தொகுதி தனி தொகுதி. இந்த ஆள் கிறிஸ்தவன். வன்னியரசு கல்யாணத்தோட கிறிஸ்தவனா மதம் மாறி போயிட்டான். மதம் மாறி போன கிறிஸ்தவன் எப்படி தனி தொகுதியில் போட்டியிட முடியும்? இந்து ஆதி திராவிடர்கள், இதாவது பட்டியலினத்தில் உள்ள இந்துக்கள் மட்டும்தான் இந்துக்களாக இருந்தால் தான் சார் பட்டியலினத்தில் இருக்க முடியும். அம்பேத்கர் எழுதின சட்டம் அப்படிதான் இருக்கு. அந்த சட்டத்தை கேலி கூத்தாக்குற மாதிரி இல்லையா? ஒரு அதாவது அம்பேத்கர் சட்டப்படியே ஒருத்தன் குண்டு வச்சவன்னு நிரூபிக்கப்பட்டு அவனுக்கு தண்டனை கொடுத்துருக்குன்னா அந்த குற்றவாளியை கொண்டாடுற இந்த கும்பல் அம்பேத்கருடைய சட்டத்தை எப்படி அவமதிக்குதா இல்லையா? அப்ப அம்பேத்கருடைய சட்டத்தை காலில் போட்டு மிதிக்கிற கூட்டம் தானே இது. பாருங்க இந்த வன்னியரசு என்னத்தை சொல்லியிருக்காங்க பாருங்க. பாஷாபாய் அவர்கள் மறைந்த செய்தி அறிந்து தமிழ்நாடு முழுவதும் உள்ள மக்கள் கோவை கூட்டத்தில் அணிதிரள ஆரம்பித்து விட்டார்கள். எங்க மக்கள் எல்லாமா? சரி ரைட்டு. அழுதவாறே ஆண்களும் பெண்களும் கூடினர். சாதாரண கூலி தொழிலாக வாழ்க்கையை தொடங்கி யாரு? பாட்ஷா. சாதாரண கூலி தொழிலாக இருந்தவன் இன்னைக்கு அவனுடைய வாரிசுகளுக்கு தமிழ்நாடு முழுக்க கடை இருக்கு. அதை இன்னொரு நேரத்தில் சொல்றேன். வியாபாரியாக வளர்ந்தார் அப்பா பாட்ஷா. இவனுக்கு அப்பா தான். எத்தனை பேருக்கு அப்பாடி தெரியல. முஸ்லிம்கள் முஸ்லிம் மக்கள் மீது நடத்தப்படும் மத ரீதியான தாக்குதல்களை தடுத்து நிறுத்தும் வகையில் மத ரீதியாக முஸ்லிம்களுக்கு என்ன தாக்குதல் நடத்தினாங்க பார்த்துடுங்க. இவனு எப்படிப்பட்ட கையால் ஆகாத ஆளுன்னு பார்த்துடுங்க. 1998 களமாடினாரா அதுக்காக வேண்டி. 1998 கோவையில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவங்களில் வழக்கில் சேர்க்கப்பட்டு ஆயுள் தண்டனை பெற்றார். யாரு? கோவையில் நடந்த குண்டுவெடிப்பு நடத்தினது யாருடா? அதை சொல்லு முட்டா பையல, அதை சொல்லு. கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பு நடத்தினதே இவன் தானே பாஷா தானே நடத்தினா. அப்படி தானங்க அதுக்கு தானங்க தண்டனை கொடுத்து வச்சிருக்கு. இவனுக்கு எதுக்கு தண்டனை கொடுத்துருக்கு? இவெல்லாம் ஒரு லாயர் வேற புண்ணாக்கு. பாருங்க, 1998 கோவையில் நடந்த குண்டு வெடிப்பு சம்பவங்களில் வழக்கில் சேர்க்கப்பட்டு ஆயுள் தண்டனை பெற்றார். அதில் இவரை சேர்த்து கொண்டு போய் ஆயுள் தண்டனை பெற்றாவளா.
இவன் எல்லாம் ஒரு லாயர்னா அம்பேத்கர் எழுதின சட்டத்துக்கு இதை விட வேற என்ன அவமானம் இருக்க முடியும் சொல்லுங்க. சுமார் நூற்றாண்டுக்கு மேல் சிறையில் இருந்திருந்தாலும் தன்னுரிமை இழக்காமல் நெஞ்சுறுதியுடன் இருந்தார் திரு பாட்ஷா உள்ளிட்டோர் பொது மன்னிப்பில் விடுதலை செய்ய வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் தொடர்ந்து கோரிக்கை. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தடை செய்யப்பட வேண்டிய கட்சி சார். விடுதலை சிறுத்தைகள் அப்புறம் இந்த நாம் தமிழர் இதெல்லாம் கண்டிப்பாக எஸ்டிபிஐ இதெல்லாம் கண்டிப்பாக தடை செய்யணும். இன்னைக்கு நான் சொல்கிறேன், இன்னைக்கு இல்லைன்னா என்னைக்காவது கண்டிப்பாக இது தடை செய்யப்படும். இவங்களுடைய சித்தாந்தம் அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. இப்படி வளவள நிறைய கதையை எழுதியிருக்கான் அந்த ஆள். அது போட்டு கடைசியாக நம்ம வரோம். அதாவது ஐயாவின் உடலை கடைசியில் அப்பா ஐயா ஆயிட்டாரு. ஐயாவின் உடலை தூக்கி பொதுமக்கள் பார்வைக்கு வைத்தோம். இவங்கெல்லாம் போய் தான் எல்லாம் தூக்கி எடுத்து எல்லாம் பண்ணாங்களாம். பெரியவர் பாட்ஷா அப்புறம் பெரியவர் ஆயிட்டாரு. பெரியவர் பாட்ஷா சனாதானிகளுக்கு சனாதனம் பேசுறமே இந்துக்களுக்கு இறுதி வரை அச்சுறுத்தலாகவே இருந்தார் என்பது எப்படி? இந்துக்களுக்கு அச்சுறுத்தலா இருந்தானா அல்லுமா பாஷா? இந்துக்களுக்கு அப்படின்னா பயங்கரவாதிங்கிறத இவனே ஒத்துக்கிறான். வன்னி அரசே பாஷா ஒரு பயங்கரவாதி, அவன் குண்டு வச்சவன் எல்லாம் சொல்லிட்டு அவனை நாங்கள் தூக்கி சுமந்தான்னா நீ குண்டு வைப்புக்கு குற்றவாளிக்கு நீ துணையா நிற்கிறேன்னா நீனும் குற்றவாளி தானே? அப்படி தானே சட்டம் சொல்லுது. அம்பேத்கர் எழுதின சட்டம் அப்படி தானே இருக்கு. நீ ஒரு லாயர்னு வேற சொல்லிட்டாலே வெக்கமா இல்லையா எனக்கு உனக்கு? சரி அவங்கள விடு. இது அப்படிதான் இந்த அதாவது கண்ட நாய்கள் எல்லாம் பார்த்து நம்ம அவங்கள பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. திருந்த வேண்டியது இந்துக்கள், கட்டாயம் திருந்தணும். வரக்கூடிய தேர்தலில் இந்த விடுதலை சிறுத்தைகள்ங்கிற கட்சி சார்பிலேயோ இல்லைன்னா அது சார்ந்திருக்கக்கூடிய திமுக கூட்டணி சார்பிலேயோ இல்லைன்னா அந்த நாம் தமிழர்னு சொல்லக்கூடிய கட்சியினுடைய வேட்பாளராகவோ எவனாவது வந்தான்னா ஒன்றுமே செய்ய வேண்டாம், ஓட்டு போடாதுங்க. இதுவரைக்கும் ஓட்டு போட்ட இந்துக்கள் கட்டாயம் போடாதுங்க, திருந்துங்க. நம்முடைய சந்ததிகள் நல்லா இருக்கிறதுக்கு, இந்த சந்ததி நல்லா இருக்கணுங்கிறத அந்த ஒரு காரணத்துக்காக திருந்துங்க. எவ்வளவு கேவலமான இழி பிறவி தலைவர்கள் இவங்க எல்லாம் பாருங்க. எச்ச தலைவர்கள் நான் சொல்றது இதனால தான் சொல்றேன். எவ்வளவு கேவலமான அரசியல் பாருங்க. இதுக்கு தமிழக அரசு வேற இதுக்கு உறுதுணையா இருக்குதுன்னா எவ்வளவு கேவலமான ஒரு ஆட்சி தமிழகத்தில் நடந்துகிட்டு இருக்கு. பயங்கரவாதிகளுக்கு ஆதரவான ஆட்சி தானே இது. எவ்வளவு மோசமான நிலைமை நோக்கி போகுது. ஒரே ஒரு இது நம்ம கையில் இருக்கக்கூடிய ஓட்டு தான். வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் கட்டாயம் இந்துக்கள் சிந்திக்கணும். திமுகவில் இருக்கக்கூடிய இந்துக்கள் கட்டாயம் சிந்திக்கணும். அண்ணாமலை ஒருத்தரை தவிர இதுக்கு தீர்வே கிடையாது. அந்த ஒரு போலீஸ்காரர் மட்டும்தான் தமிழகத்தை சீர்படுத்த முடியும். கண்டிப்பாக நீங்க அத்தனை பேருமே இதை சிந்திக்கணும். நன்றி, வணக்கம்.